கோவை மாவட்ட திமுக இளைஞர் மற்றும் மாணவர் அணி சார்பில் கொடிசியா மைதானம் அருகே தேசிய அளவிலான ஆஃப் ரோட் பைக் ரேஸ் நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ். இந்த பைக் ரேஸில் எவ்வளவு வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். கோவை கொடிசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகம் செல்லும் வழியில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் திமுக மாணவர் அணி மற்றும் இளைஞர் அணி சார்பில் இந்த இருசக்கர வாகன பந்தயமானது நடைபெற்று வருகிறது. நீங்க கத்துக்கிட்ட கலை என்னைக்குமே உங்களை கைவிடாது. டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு மாசம் ₹1,00,000 மேல சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தேசிய அளவிலான நடைபெறும் இந்த இருசக்கர வாகன பந்தயத்திலிருந்து தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வட இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி மாநிலங்களும் இந்த மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்களும் இந்த இருசக்கர வாகன பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த இருசக்கர வாகன பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளதால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பிரமிக்கக்கூடிய காட்சியாக காண முடிகிறது. ஏனென்றால் இந்த முற்றிலும் ஆஃப் ரோடு என்று சொல்லக்கூடிய சாகசம் அங்கு அடங்கிய பைக் ரேஸாக பார்க்கப்படுகிறது. இதனால் கோவைக்கு மட்டுமல்லாது கோவையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இருசக்கர வாகன பிரியர்கள் இந்த பந்தயத்தை பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வாகன பந்தயத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்துள்ள வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதால் குறிப்பாக பல்வேறு சுற்றுக்கள் கிடைக்கப்பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் இறுதியில் போட்டியில் வீரர்கள் வெற்றி பெறுவதை தேர்வு செய்யப்படுவதால் அதன் அடிப்படையில் தற்பொழுது 5 சுற்றுகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த இருசக்கர வாகன பந்தயமானது நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதுமே இளைஞர்களின் படை சூழ்ந்து காணப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.